எல்லாருக்குமே வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பண்டி இறைச்சி கறி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செய்ய போகிற இந்த பண்டி இறைச்சி கறிக்கு தேவையான தூளை உடனே ரெடி பண்ணி அந்த தூளை வச்சு எப்படி பண்டி இறைச்சி கறியை சுவையாக செய்கிறேன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு இந்த பண்டி இறைச்சி செய்கிறதுக்கு 2 விதமான பண்டியுடைய பகுதிகள் வாங்கியிருக்கிறேன். ஒன்று அந்த மேலே இருக்கிற முதுகு பகுதி, அதில் நிறைய ஃபேட் இருக்கிறதுனால அது கறி டேஸ்ட் ஆகும். அதனால் நான் அதில் ஒரு 500 கிராமும், அதே வேளையில் சோல்டர் பகுதி அதில் ஒரு 700 கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கிறேன். மொத்தமாக 1200 கிராம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இனி இதை துண்டு துண்டாக வெட்ட போகிறேன். எப்போவுமே பண்டி இறைச்சியை வெட்டும் பொழுது கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டினீங்கன்னா கறியில் அவிஞ்சோடனே அது அளவான துண்டாக மாறும். அதனால் கொஞ்சம் பெரிய துண்டாக தான் நான் வெட்ட போகிறேன். இப்போ வெட்டும்போது நீங்கள் பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த முதுகு பகுதியை நான் வட்டி காட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளவு ஃபேட் இருக்குது. இது கறியில் அந்த வேகும்போது அந்த கறி பொரிஞ்சு வரும். அந்த ஃபேட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே வெட்ட போகிறேன். பாருங்கள் இந்தளவு சைஸ். இதே போல் எல்லாத்தையும் வெட்டி எடுக்கணும் இந்த ஃபேட் உள்ள பகுதியை. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். அதே போல் இந்த இறைச்சி கூடின சோல்டர் பகுதியையும் அதே போல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி போடுவோம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் சேர்ந்து அது பொரிஞ்சு வரும். அதையும் இதை போல் வெட்டி போட்டுக்கோங்க. இதில் பண்டி இறைச்சியில் டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த ஃபேட் தான். அதனால் நான் எப்போவுமே ஃபேட்டோடு தான் பண்டி இறைச்சி வாங்குவேன். இப்போ பாருங்கள் பன்றியெல்லாம் நல்லா துண்டு துண்டாக வெட்டியாச்சு. இப்போ இதில் உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது போட்டு பிரட்டி போட்டு வைக்க போகிறோம். இதே அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூட சேர்த்திங்கன்னா கசக்கும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம முழு பூண்டாக வெட்டி சேர்க்க போகிறோம். அதுக்கு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்ப்போம். இப்போ பண்டிக்கு மட்டுமே சேர்ப்போம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா பிரட்டியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து கறி பவுடர் செய்கிறதுக்கு ஒரு சட்டி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 7 கிராம் அளவுக்கு செத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதில் 2 காஷ்மீர் மிளகாயும் மிச்சம் சாதாரண செத்தலும் நான் சேர்த்துருக்கிறேன். இதை ஒரு 3 மினிட்ஸ் அல்லது 2 மினிட்ஸ் வறுத்தாலே போதும். கறக்க விடாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 3 நிமிஷம் வறுக்கவே இது போல் மிளகாய் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 20 கிராம் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க, முழு மல்லி. இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வறுக்கிற போது மிதமான சூட்டில் வச்சு தான் வறுக்கணும். அதுவும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே வறுபட்டுரும். இப்போ பாருங்கள் மல்லியும் வறுபட்டுட்டு இப்போ இதையும் அந்த மிளகாய் போட்டிருக்கிற பாத்திரத்துலேயும் மாற்றிக்கோங்க. மல்லியும் மிளகாயும் தான் தனியாக வறுக்கணும். மிச்ச பொருள் எல்லாத்தையும் உண்டா போட்டு வறுக்கலாம். இதில் பெருஞ்சீரகம் ஒரு 10 கிராம் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. 5 கிராம் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் அது போலவே வறுத்துக்கோங்க. இதில் மிளகும் பெருஞ்சீரகமும் மல்லியினுடைய வாசனையும் தான் கொஞ்சம் கூடவாக இருக்கணும் இந்த கறிக்கு. அதனால தான் இதெல்லாம் நான் கொஞ்சம் கூடவாக எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள் மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா வறுபட்டுட்டு இப்போ அதையும் அதே போல் மல்லி, மிளகாய் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்ததாக நம்ம தேங்காய் வறுக்க போகிறோம். இதில் தேங்காய் எடுத்துருக்கிறேன் 3 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக. இதை நல்ல பொன்னிறமான பதம் வரும் வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா முருகி வரணும். இந்த மாதிரி மசாலாவோட தேங்காய் வறுத்து போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதும் இப்போ இதையும் அந்த பொருட்களோடையே சேர்த்து இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கறிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு சூடான சட்டியில் 2 மேசக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 10 கிராம் நறுக்கின இஞ்சி, 30 கிராம் நறுக்கின உள்ளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி, இந்த உள்ளியில் இருக்கிற வாசனை இந்த எண்ணெயில் நல்லா கலக்கும்போது நாங்கள் வெங்காயத்தை போடும்போது நல்லாயிருக்கும். இதுபோல் 1 நிமிஷம் வதங்கினதும் வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வெங்காயம் சேர்த்திங்கன்னு சொன்னால் இனிக்கும் கறி. அதனால் ஒரு 100 கிராம் அல்லது 120 கிராம் போதுமானது. இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்ல பொன்னிறமான பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்தளத்துக்கு உள்ளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பண்டி அப்படியே சேர்த்துக்கலாம்.
இந்த பண்டி துண்டுகள் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா பொரியணும். அதோட இதில் இருந்து வெளியேற அந்த ஃபேட்டும் சேர்ந்து நல்ல கறி வந்து நல்லா பொரியணும். இதுபோல் 5 நிமிஷம் நம்ம பொரிய விட்டால் தான் கறி வந்து தண்ணி பெருகாமல் இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி விட்டுருக்குறேன் பாருங்கள். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்காக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கறி பவுடரை சேர்த்துடலாம். இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து நாங்கள் தக்காளியோ அல்லது வேறு எந்த ஒரு புளிப்பும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது தனியே நம்ம இந்த அரைச்ச இந்த மசாலா வழியை தான் இந்த கறி வந்து நம்ம செய்து முடிக்க போகிறோம். இதை பண்டி இறைச்சி எப்பவும் செய்யும்போது பொறுமையாக செய்யணுங்க. இல்லைன்னு சொன்னால் பண்டி வந்து நிறைய வேகணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 3/4 மணி நேரமாவது எடுத்துக்குவேன் இந்த பண்டிகை செய்கிறதுக்கு. இப்போ வந்து இது போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ நல்லா பிரட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மூடி போட்டுட்டு நல்லா நெருப்பை வந்து நல்லா குறைச்சிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இடையிடையே திறந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 25 நிமிஷம் இதை போல் நல்லா குறைஞ்ச நெருப்பில் வெந்த பிறகு பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து எண்ணெய் இவ்வளவு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த எண்ணெயை வச்சு நம்ம இந்த கறியை வந்து நல்லா பொரிய விட போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நெருப்பு வந்து கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க. உப்பை பார்த்துக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு தேவையாக இருக்குது. நான் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருந்தேன் நாங்கள். இப்போ இதில் இன்னும் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதை விட உரைப்பு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிளகுத்தூள் தான் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னு சொன்னால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா வத்தட்டும். இப்போ பாருங்கள் பண்டி இறைச்சி 5 நிமிஷம் நல்லா அந்த அதில் கொழுப்பில் வெளியில் வந்த எண்ணெயில் எல்லாம் சேர்ந்து எப்படி நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். வா, நம்ம அரைச்சி போட்ட அந்த மசாலா அந்த வாசனை அவ்வளோ தூக்கலாக இருக்குங்க. இப்போ கடைசியாக வந்து நம்ம கலந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு இறக்கணுன்னா நம்முடைய பண்டி இறைச்சி கறி ரெடி. இந்த மாதிரி செய்து போட்டு நல்ல சுட சுட சோத்தை இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு சுவை வந்து அப்படியே நாக்கில் நிற்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். ஓகே நண்பர்களே, இதுவரைக்கும் பண்டி இறைச்சி கறி இது போல கறி பவுடர் அரைச்சி செய்யாதிருந்தா செஞ்சு பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. God bless you.